வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோவில் பிளாக்கி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாராக வலம் வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அப்படிங்கிறோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் செலிபிரிட்டி ஆகி அப்புறம் கடை வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஜீ தமிழில் வாய்ப்பு கிடைச்சிது. கூமாப்பட்டி தங்கப்பாண்டி மாதிரியே ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு ஜீ தமிழ் மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பு, கடின உழைப்பு மூலமாகவே மேலே வந்தவர் தான் நம்ம பிளாக்கி ஸ்டார் சுரேஷ். ஆனால் இன்னைக்கு அவரை பற்றி எழுற விமர்சனங்களை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றது அப்படிங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட 3 அண்ணா ஒரு அக்கா, அம்மா இருக்காங்க. அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக February 14 தான் இறந்தாரு. அந்த February 14 கூட தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுகிட்டே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமேல அவருடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாண்டி அவருக்கு பாசிட்டிவாக நிறைய கரங்கள் வந்து ஆதரவு கொடுத்துச்சு. அதாவது, கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா எங்கேயும் போல சாமியாக உங்க கூடிய தான் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துலேருந்து மீண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தோழிகள் வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்களாம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பிச்சிருக்கிற விமென்ஸ் கிளாத்திங்கில் நிறைய வந்து தோழிகள் வருவாங்க. அவங்க எங்ககிட்ட சொல்கிறதே என்னென்னா, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் டான்ஸ் ஆடுறதுலாம் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடையில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ஐயாவோட பிறந்த நாளைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மோர் பந்தல் மாதிரி ஒன்று வச்சு வந்து மோர் வந்து கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. அதில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய கடையில் இருந்து ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதில் வந்து மோர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிற அப்புறமேலு அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து எழுந்துருது தான் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். அந்த மோரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கறி விருந்து, அதாவது ஒரு கோயிலில் நடக்கிற கறி விருந்துக்கு போயிருக்காரு. அதில் வந்து அவர் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு இலை வச்சு அதுலேயும் நிறைய சாப்பாடு போட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து என்ன மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்ன வேணால் எதுவுமே இல்லாத ஏழையாக இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து நீங்கள் கடை வச்சிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூடியூப் வருமானமே கிட்டத்தட்ட 2-3 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ்லையும் இன்னைக்கு சிங்கிள் பசங்க ஷோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து உங்களுடைய வருமானமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி அன்னதானமோ இல்லை வந்து மோர் வழங்குறது, இதெல்லாமே ஏழை மக்களுக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு தான். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ரொம்பவும் இரிட்டேட் ஆகி பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து ஒரு கோவமான ஒரு ரிப்ளையை வந்து பண்ணியிருக்காரு. அதாவது, சாப்பாடு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது தெய்வம் மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். உண்மை. ஏன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் 4 ஆம்பளை பசங்க, எங்கள் அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேர். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குறைஞ்சது 7 பேர் இருப்பாங்க. 7 பேருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்கும், ஆனால் குழம்பு இருக்காது. குழம்பு இருந்தால் ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்காது. நிறைய நாள் பக்கத்து வீட்டில் இருந்து குழம்பு வாங்கிட்டு வந்தோம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து குழம்பு வாங்கிட்டு வந்தோம்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய இளமை காலம் வந்து ஓடி இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி வாங்குறத நான் கேவலமாக நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அப்பவும் இப்பவும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், பணம் வந்ததுனால நான் மாறிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பிளாக்கி ஸ்டார் சொல்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி மோர் வழங்குறதோ இல்லை வந்து கோயிலில் வந்து அன்னதானம் போடுறதோ இதெல்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்காக பண்ணுறது. நீங்கள் ஏன் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு இடமே இல்லையா? ஒரு இலைக்கு 2 இலையில இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றீங்க, உங்களுக்கே கேவலமாக இல்லையா? இன்றைக்கி வந்து லட்சங்களை சம்பாதிக்கிற நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எது பண்ணனாலும் தான் நீங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தான் நீங்க தப்பா பேசுறீங்க, அதுக்காக நான் கவலைப்பட்டுக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டே இருந்தா என்னுடைய வாழ்க்கை அதோட போயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா, சயின்ஸ் டீச்சரா இருந்தேன். அதுக்கப்புறமேல என்னுடைய பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்டாக் உள்ள வந்து இன்னைக்கு வந்து ஜீ தமிழ் வரைக்கும் நான் டெவலப் ஆகி வந்திருக்கேன்னா அது என்னுடைய சொந்த முயற்சி. நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட வழிகளோட
பிரதிபலனா தான் நான் இத பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்ட விஷயங்கள், நான் அனுபவிச்ச வலிகள உங்களால நெனச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி கோயில்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதோ, ஏதாவது குடுத்தா வாங்குறதோ எனக்கு ஒண்ணும் அசிங்கமா தெரியல. அது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பண்றது. அந்த மாரி தான் என்னுடைய மனநிலை இருக்குது. அத நீங்க தப்புன்னு பேசினா அது உங்க பிரச்சனை. நீங்க எது என்ன பண்ண நான் எது செஞ்சாலும் தான் நீங்க என்ன தப்புங்கிறீங்க. அதுக்காக நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் நெறைய முன்னேறி போக வேண்டியது இருக்குது. இந்த சோசியல் மீடியா நான் பட்ட கஷ்டங்களுக்கு தான் பிரதிபலனா எனக்கு அந்த அமௌண்ட்ட குடுக்குதே தவிர, சும்மா ஒண்ணும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பிளாக்கி ஸ்டார் சுரேஷுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய வைஃப் வந்து விவாகரத்து ஆனாங்கல்ல. அத பத்தி பெரிய விமர்சனங்கள் வந்து எழுந்தது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்க கூட சந்தோஷமா இல்லங்கிற பட்சத்துல, தயவு செய்து அவங்க கேட்ட விஷயங்கள நீங்க பண்ணிருங்க. அவங்க உங்கள விட்டு பிரிஞ்சு போணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல அவங்க உங்கள கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு நினைக்கிறாங்களா? தயவு செய்து அத குடுத்துருங்க. ஏன்னா, உங்க கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு புனிதமான விஷயம். அதுல யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கை வந்து முழுமையடையாது. என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்டது வந்து விவாகரத்து தான். அத நான் தாராளமா குடுத்துட்டேன். அதாவது அத அவங்க என்கிட்ட ஸ்ட்ரெய்ட்டா கேட்டாலே நான் குடுத்துருப்பேன். ஆனா, அதுக்காக வந்து ஒரு பெரிய சண்டை, போர்க்களத்தையே அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அவங்க என்கிட்ட இதுவரைக்கும் கேட்ட எதையும் நான் செஞ்சாம இருந்ததில்ல. இத்தனைக்கும் நான் கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணுனேன். என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் சொல்லி தான் பண்ணுனேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நான் சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிற பொண்ண தான் பிடிக்கும். அதாவது என்ன வந்து அடக்கி ஆளணும். அந்த மாரி டைப் பொண்ணுங்கள தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே சரி, சரி, சரின்னு மண்டைய ஆட்டிட்டு, அவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் இந்த மாரி கேவலமா டான்ஸ் ஆடுறீங்க? எல்லாருமே கேவலமா கமெண்ட் பண்றாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. வேண்டாம் இத நிறுத்திருங்க. வேற ஏதாவது பண்ணலாம். இந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னுடைய கனவுக்காக தான் நான் என்னுடைய டீச்சர் ஜாப விட்டுட்டு வந்தேன். ஆனா இது மத்தவங்களுக்காக இது மாத்திக்கிறது எனக்கு பிடிக்கல. நானா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அவங்க கேட்ட விவாகரத்த நான் குடுத்துட்டேன். மறுமணம் பண்ணிக்கிறதும், பண்ணிக்காததும் என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல யாரும் தயவு செய்து தலையிடாதீங்க. நான் டான்ஸ் ஆடுற ரீல்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஜஸ்ட் அத ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்காக நீங்க என்ன மாத்திக்க சொல்றது, என்ன கேவலமா இல்ல அப்படின்னு கேட்கிறதும் எனக்கு நான் அதுக்காக கவலையோ, வருத்தமோ படமாட்டேன். இத விட பெரிய கவலை, வருத்தம் அப்படின்னா நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நெறைய கேலி, கிண்டல், அவமானங்களுக்கு நான் உள்ளாயிருக்கிறதுனால எனக்கு அது பழகிருச்சு. வாழ்க்கையில முன்னேறி எப்படியாவது மேல வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடிபட்டு ஒரு இளைஞன் எப்படி ஒரு கஷ்டப்பட்டு மேல வரும்னு நினைப்பானோ அந்த மாதிரி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க. எங்களை வந்து நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, அது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களா, சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது அங்க கிடைக்கிற சாப்பாடு பசங்க பசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து நிறைய குடிக்கிறதுனால அம்மா தான் ஏதாவது வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி தான் எங்க அம்மா சின்ன வயசுல பண்ணுவாங்க. அந்த பழக்கம் தான் எனக்கு வருது. இது எனக்கு தப்பா தெரியலையே. அங்க வேஸ்டா போற சாப்பாடு தானே நாங்க எடுத்துட்டு வரோம் இல்ல சாப்பிடுறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தேவையில்லாம கண்டதையும் சோசியல் மீடியால தயவு செய்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பிளாக் ஸ்டார் சுரேஷ் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு.